பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ துரோணாச்சாரியார் பலவாறு இகழ்ந்த துரியோதனுடைய பேச்சை தாழ முடியாது. இன்று என்னுடைய பராக்கிரமத்தை பார் என்று 15வது நாள் போரிலே கண்ணில் எதிர்ப்படும் யாராக இருந்தாலும் அவர் மேல் பாணத்தை விட்டு துவம்சம் செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் 2-3 விஷயம் நடந்ததை நாம் நினைத்து பார்த்தோம். ஆகாயத்தில் ரிஷிமுனிகள் அனைவரும் சேர்ந்து, துரோணா, நீ செய்து கொண்டிருப்பது அதர்மம், இத்தோடு நிறுத்திக்கொள், உன்னுடைய காலம் முடிந்து விட்டது, அஸ்திர சஸ்திர தியாகத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று ரிஷிமுனிகள் அறிவுறுத்தினார்கள். அது போக அந்த பீமசேனன் ரதத்தின் அருகில் நின்று கொண்டு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மம் எது அதர்மம் எது என்கின்ற ஒரு உபதேசத்தை அற்புதமாக சொன்னான். முதல் காரணம் ரிஷிமுனிகள் சொன்னது. 2வது காரணம் பீமசேனன் சரியான சமயத்தில் உபதேசிப்பது. 3வது காரணம் தான் அஸ்பத்தாம ஹதஹ குஞ்சரக என்று தர்மராஜன் வாயிலிருந்து கேட்டது. கடைசியில் அஸ்திர சஸ்திர தியாகம் செய்தார். தன்னுடைய உடம்பிலிருந்து, அதாவது யோக சக்தியால் அந்த உயிரை மாய்த்து கொண்டார். திருஷ்டத்யும்னுடன் அவருடைய தலையை கொய்து கௌரவ பக்கம் வீசினார். இப்போ அத்தனை பேரும் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றனர். கௌரவாதிகள் அத்தனை பேர் எல்லாருமே ஒரு விதமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்ணன், சகுனி, சல்யன் இவ அத்தனை பேரும் அங்கு நிற்க முடியாது ஓடத் தொடங்கினர். நேரா அஸ்வத்தாமன் ஓடி வந்து துரியோதனிடம் ஏன் எல்லாரும் பதட்டமாக இருக்கிறார்கள் என்று கேட்க அவன் எந்த வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. அப்போ கிருபாச்சாரியார் அங்கு என்ன நடந்தது, அதாவது தர்மனுடைய வார்த்தையை கேட்டு, நீ இறந்ததாக தர்மராஜன் சொன்னதனால் அஸ்திர சஸ்திர தியாகத்தை செய்தார் உன்னுடைய தந்தை. அந்த நேரம் பார்த்து திருஷ்டத்யும்னன் உங்க தந்தையினுடைய தலையை கொய்தான் என்று கிருபாச்சாரியார் சொன்ன உடனே சரியான கோபம் அஸ்வத்தாமனுக்கு. போரில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்பதை நான் அறிவேன். போரில் அவருக்கு எதிராக நின்று போரிட்டு அதன் மூலமாக என்னுடைய தந்தை இறந்தார் என்றால் நிச்சயமாக அது சரியானதுதான். அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி அதர்ம வழியில் என்னுடைய தந்தையை கொன்ற அவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று ஒரு சபதம் செய்தார். அவனுடைய முகத்தை பார்த்தால் யமதர்மராஜனே வானத்திலிருந்து இறங்கி வந்தது போல் கண்கள் சிவந்திருந்தது. தன்னுடைய தந்தை இறந்த செய்தியை, அந்த துக்கத்தை தாழாது அஸ்வத்தாமன் மிகுதியான கோபத்தில் இருந்தான். 400 வருஷம் வாழ்ந்தவர் துரோணாச்சாரியார், சாமானியம் இல்லை. இந்த செய்தியை அறிந்தவுடன் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்க, இது நியாயம் இல்லையே என்பது போலயே அவனுடைய சிந்தனை இருந்தது. என்னுடைய தந்தை நிச்சயமாக அவர் செய்த தர்மங்களுக்கு சொர்க்கத்தைத்தான் செல்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய தந்தை தர்ம மார்க்கத்தில் இருந்தவர். இதெல்லாம் யாருடைய வார்த்தை என்றால் அஸ்வத்தாமனுடைய வார்த்தை. ஆசை, கோபம், இந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் இடம் கொடுக்காத, சிறு வயது முதலே சிலோஞ்ச விருத்தியில் தர்ம மார்க்கத்தில் நடந்தவர் என்னுடைய தந்தை. அப்போ தந்தை மேல் உள்ள அந்த பாசத்தினால் தந்தை செய்த எந்த தவறும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதே உண்மை. இன்று
நிச்சயமாக இவர் சாவுக்கு யார் காரணமோ அவரை பழி வாங்குவேன். முக்கியமாக திருஷ்டத்யும்னன். ஏன்னா அதைவிட முக்கியம் தர்மராஜன். என்னன்னா குருவிடம் பொய் சொல்லி இருக்கிறார். அஸ்பத்தாம ஹதக குஞ்சரக என்று யார் கேட்டும் நம்பாத துரோணாச்சாரியார் தர்மராஜா நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதும் ஏதா பார்த்தா தர்மத்தின்படி நடப்பது போல நடித்து கொண்டிருக்கக்கூடிய தர்மராஜன் வேண்டுமென்றே பொய் சொல்லி என்னுடைய தந்தையை நம்ப வைத்து என் தந்தையின் சாவிற்கு காரணமாகி இருக்கிறார். பாருங்க, நாராயணனுடைய ஆராதனையை நித்தியம் நித்தியம் செய்தவர் என்னுடைய தந்தை. சரி, அதனால ஒரு அற்புதமான அஸ்திரம் அவரிடம் இருந்தது. அதற்கு பேர் நாராயண அஸ்திரம். ஆமா, அதை ஒருவர் மீது வீசினால் அதற்கு எதிரான அஸ்திரம் என்று ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை எப்பேற்பட்ட அஸ்திரம் இருந்தாலும் அதனை பொடி பொடியாக்கி யார் மேல் இதை வீசுகிறோமோ அவர்கள் நிச்சயம் என்ன சொல்லுது, சாவது உறுதி. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அஸ்திரத்தை என்னுடைய தந்தை என்னிடம் கொடுத்திருக்கிறார். கொடுத்து முக்கியமான இடத்தில் மட்டும் இதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையையும் சொல்லி இருக்கிறார். இந்த அஸ்வத்தாமன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கௌரவர்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். கோபத்தினால் வருகின்ற வார்த்தைகள் அது ஒரு புறம் இருந்தாலும், ஏன்னா ஏற்கனவே கர்ணன் அந்த சக்தி ஆயுதத்தை கடோத்கஜனுக்கு பயன்படுத்தி விட்டான் என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தே இருந்தது. ஆனால் இப்பொழுது அஸ்வத்தாமனிடம் நாராயண அஸ்திரம் இருக்கிறது. அதை யார் மேல் இருந்தாலும் அவனை கொன்று குவிக்க வல்லது என்று அரை கூவல் விடுத்தவுடன் கௌரவாதிகள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்த நடனமாடினர் என்று சொல்வார். இந்த அஸ்திரத்தை வைத்துக் கொண்டு பாண்டவர்கள் இன்று முடிந்தனர். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நியாயமாக பார்த்தால் அந்த அஸ்திரம் ஸ்ரீமன் நாராயணனுடையது. அந்த அஸ்திரத்தினுடைய அபிமானி யார் அப்படின்னா வாயுதேவர். எப்பொழுது அந்த அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் தன்னிடம் இருக்கிறது என்று தன்னுடைய ஸ்பரிசம் செய்தானோ இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கிறது. பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. சமுத்திரம் அறியாமல் பொங்கிக் கொண்டு இருந்தது. எப்படி ஒரு பூகம்பம் வந்தால் யாரும் அதன் முன் நிற்க முடியாதோ, இன்னும் அஸ்திரம் பிரயோகிக்கவில்லை. ஸ்பரிச மாத்திரத்தில் எங்கு நோக்கினும் பர்வதங்கள் பாருங்க, அது தானாக முறிந்து கீழ் விழுந்து கொண்டிருக்கிறது. சூரியனுடைய சக்தி என்ன சொல்லுது, குறைந்தது போல. பூத பிரேத பிசாசுகள் அனைத்தும் ஆஹா இன்று நிறைய பேர் இறக்க இருக்கிறார்கள், எங்களுக்கு நல்ல விருந்து காத்து கொண்டிருக்கிறது என்று சப்தம் செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க, கௌரவர்கள் இதை அறிந்து பாருங்க, துரோணாச்சாரியார் இறந்தார் என்கின்ற துக்கத்தை மீறி அஸ்வத்தாமனுடைய அந்த நாராயண அஸ்திரத்தினால் பாண்டவர்கள் அத்தனை பேரும் இன்று மடியப் போகிறார்கள் என்கின்ற அந்த சந்தோஷத்தை மனதில் நினைத்து கொண்டு சிம்மநாதம், எல்லாரும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சங்கநாதம் இதையே செய்துட்டு இருந்தார். இப்போ தர்மராஜன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், கௌரவர்கள் துரோணாச்சாரியார் இறந்த பின்னாடி துக்கத்தில் இருப்பதற்கு பதிலாக இவ்வளவு கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம்? இவர்களையெல்லாம் அந்த நம்பிக்கை கொடுப்பவர் யார் என்று தர்மராஜன் ஏதும் அறியாதவன் போல அர்ஜுனனிடம் கேட்க பாருங்க. பிறந்த உடனே குதிரையை போல யார் என்ன சொல்லுது கனைத்தானும், எப்படின்னா உச்ரை சவஸ் என்று குதிரை அந்த பார்க்கடலிருந்து வந்தது இல்லையா, அந்த மாதிரி பிறக்கும் பொழுதே துவனியோடு பிறந்தவன் அஸ்வத்தாமன். அதனால தான் அவனுக்கு பேரே அஸ்பம் என்றால் குதிரை, அஸ்வத்தாமா என்கின்ற. பாருங்க, இந்த இடத்தில் அர்ஜுனன்
தர்மராஜனை பார்த்து பலவிதமான என்ன சொல்வது ஆக்ஷேபனைகளை தெரிவித்தார். அண்ணா, நீ செய்வது முற்றிலும் தவறு. நமக்கெல்லாம் குருவாக இருந்தவர் துரோணாச்சாரியார். அவர் முன்ன போய் நீ பொய் சொல்லியிருக்க, அது எந்த காலத்திலும் தர்மமாகாது. அர்ஜுனன் தர்மராஜனை பார்த்து சொல்லி பாருங்க. இதை அர்ஜுனன் நிச்சயமாக பொறுக்க மாட்டான். நம்ம குருகள் பாருங்க எவ்வளவு நம்பிக்கை நம்மேல் வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நம் அத்தனை பேருக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்ததனால் நம்மேல் அவ்வளவு அபிமானம் வைத்திருந்தார்கள். ஆனால் நீ அவருடைய அபிமானத்தை மோசம் செய்திருக்கிறாய். இது மட்டுமா அப்படின்னா, அர்ஜுனன் வரிசையாக தர்மராஜன் செய்தது எது, அதாவது அந்த பொய் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தவறு என்பதை இனி பார், அஸ்வத்தாமனை உன்னால் எப்படி தடுக்க முடியும்? பாண்டவர் சைன்யத்தை நிச்சயமாக அவன் முடித்து விடுவான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ எப்படி அஸ்வத்தாமனை தடுக்க போகிறாய்? யாரு? தர்மராஜனை பார்த்து கேட்கிறது யாருன்னா அர்ஜுனன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் பீமன். ஏன்னா திருஷ்டத்யும்னன் தான் தன்னுடைய கத்தியினால் துரோணருடைய தலையை கொய்தது. திருஷ்டத்யும்னுக்கு முழுமையான சகாயம் செய்தது யார் அப்படின்னா பீமசேனன். சரி, என்ன அர்ஜுனா என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? அஸ்வத்தாமன் வருவான், பாண்டவரை வீழ்த்தி விடுவான் என்று நம்பிக்கை குன்றிய வார்த்தைகளைத்தான் உன்னுடைய அண்ணனான தர்மராஜனிடம் சொல்லிக் கொண்டிருப்பது உனக்கு அழகா? திருஷ்டத்யும்னுடைய கதை இன்று முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறையே, அப்ப நாமெல்லாம் எதுக்காக இருக்கோம்? உன்னுடைய பலம் என்னது? நம்மளுடைய சத்திரிய தர்மம் என்றால் என்ன? நம்மை சார்ந்தவர்களை அவன் வந்து கொன்று விடுவான் என்று பயமுறுத்தி கொண்டு இருப்பதுதான் சத்திரிய தர்மமா? யாரு? அர்ஜுனனை பார்த்து பீமசேனன். அது மட்டுமல்ல, நீ சொல்வது புரி, துரோணர் என்னுடைய தந்தைக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆற்றாமை தாங்க முடியாமல் தர்மராஜரிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திருதராஷ்டிரன் தான் உண்மையான மரியாதையை துரோணாச்சாரியாருக்கு கொடுத்து கொண்டிருந்தான். அர்ஜுனனுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. அப்போ பீமசேனன் சொன்னா, அர்ஜுனா நீ நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறாய். இப்போ யுத்தத்தில் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையை கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர, இப்பொழுது நம்மளை எல்லாம் ஒருவன் அழிக்கப் போகிறான், என்ன செய்ய போகிறாய் என்று என்னிடமே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே, உன்னுடைய வீரம் என்னானது? நீ நினைத்தால் அஸ்வத்தாமன் உன் முன் நிற்க முடியுமா? நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை தர்மராஜனுக்கு கொடுப்பது ஒரு வீரனுக்கு அழகு, அது சத்திரிய தர்மம். ஆனால் அவன் வந்து உங்களையெல்லாம் கொல்லப் போகிறான் என்று அண்ணனை பயமுறுத்தி கொண்டிருப்பது சத்திரியனுக்கு எப்பேற்பட்ட அழகு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, ரிஷிமுனிகள் எப்படி பேசுவார்களோ அத மாதிரி பேசி அண்ணனுடைய மனதனை காயப்படுத்தி கொண்டிருக்க. ஏற்கனவே பாண்டவர்கள் மனதினாலும் உடம்பினாலும் நிறைய காயங்களை பெற்று வருத்தத்தோடு இருக்கும் அவர்களிடத்தில் சகாயம் செய்வதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சத்திரியன் என்பவன் எதிரணியில் எப்பேற்பட்ட வீரத்தை காமிச்சாலும், நம்மளுடைய உயிரே போனாலும் நம்மை சார்ந்தவர்களை நான் காப்பேன் என்பது சத்திரிய தர்மம். முக்கியமாக ஸ்திரீகள் சஜ்ஜனர்கள் நம்மளை நம்பி வந்து விட்டார்கள் என்றால் அவர்களை காக்க வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை. அது மட்டுமல்ல, யாராவது ரிஷிமுனிகள் இருந்தால் அவர்களிடம் நாம் சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசிக்கொண்டிருக்காதே அர்ஜுனா, பீமசேனனுடைய வார்த்தை. இப்போ திருஷ்டத்யும்னன் அவனை எதிர்க்க வரும் பொழுது அஸ்வத்தாமனை உன்னால் தடுக்க முடியாதா அர்ஜுனா? கொஞ்சம் நினைச்சுப்பார். 13 வருஷம் அவன் என்ன இல்லை, அதர்ம வழியில் நம்மளுடைய குருகளை கொன்றிருக்கிறோம்,
அதர்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா. 13 வருஷம் நீயும் என்னோடு இணைந்து தானே அந்த வனவாசம் அஞ்ஞானவாசம் செய்தோம். அது தர்மத்தின்படி நடந்ததா? அது மட்டுமல்ல, அந்த சபையிலே திரௌபதியை அந்த வஸ்திர அபகாரம் செய்தது தர்மத்தின்படி நடந்ததா? உண்மையாக போராடி நாம் சேர்ந்த சொத்துக்களை அதர்ம வாயில் பகடை ஆடி அனைத்தையும் நம்மிலிருந்து அபகரித்தது தர்ம வழியிலா? ஏதோ தர்மத்தின்படி கௌரவர்கள் நடந்து கொண்டிருப்பது போலவும் நாம் அதர்மவாதிகளை போலும் நீயே பேசிக் கொண்டிருப்பது உனக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் தன்னுடைய கடுமையான ஆக்ஷேபத்தை அர்ஜுனன் முன் வைத்தான். இதையெல்லாம் தர்மராஜனும் சரி, பகவான் கிருஷ்ணனும் சரி, அர்ஜுனனும் சரி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.